நீங்கள் சூப்பரான டிஷ் பண்ண போகிறேன். என்னென்ன மீன் குழம்பு வைக்க போகிறேன். ஸோ மீன் கறி தமிழ்நாடு ஸ்டைலில். ஸோ சங்கரா மீன் தான் நண்பா. ஸோ இது ஒரு 1.5 கிலோ இருக்கும். ஓகே நண்பா. ஸோ எல்லாமே வைக்க மாட்டேன். இதுலேருந்து ஒரு 1/2 கிலோ வச்சுருவேன். ஒன்று பொரிக்கிறது வைப்பேன். ஓகே நண்பா. ஸோ கண்டினியூ வீடியோ பாருங்கள். அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ வீடியோ போகலாங்களா? இப்போ நான் இது க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். மஞ்சள் போட்டு இன்னும் கழுவணும் ரொட்டி நண்பா. இப்போ சாப்பிட்ற மாதிரி கட் பண்ணியிருக்கேன் வெங்காயம். ஸோ இது ஒரு 3 வெங்காயம். இப்போ சட்டு நல்லா சூடாகிடுச்சு. ஸோ என்ன ஒரு 5 ml போட்டுங்க. ஸோ நம்ம இப்போ பெப்பர் கொடுக்கலாம். என்ன சூடாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பெப்பர் ஒரு 2 கிராம் இதில் போட்டுங்க. கடுகு 1 கிராம் லெவலில் போட்டுங்க. கடுகு போட்டுங்க 1 கிராம் லெவலில். ஸோ பூண்டு போட்டுங்க. பூண்டு போட்டுங்க. ஸோ அப்படியே ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் ஒரு 2 கிராம் 3 கிராம் லெவலில் போட்டுங்க. ஜீரகம் சோம்பு வெந்தயம் அதெல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், சக்கராக இருக்கும். ஸோ வெங்காயம் வச்சுருக்காங்க. 3 வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் சாப்பிட்டு மாதிரி. இப்போ கத்திரிக்காவும் இருக்குது. ஸோ கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய் போட்டுங்க. நல்ல பெரிய கத்திரிக்காய். ஸோ இது போட்டுறோம் தான். வெங்காயத்தோடு சேர்ந்து இதுவும் நல்லா இதாகிடும். கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் வதங்கணும். நல்லா இருக்கும். இது கொஞ்ச நாள் ஒரு 5 நிமிஷம் எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் மசாலா ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். ரொம்ப மீன் கழுவியாச்சு. சூப்பராக மஞ்சள் தூள்லாம் போட்டு சூப்பராக கழுவியாச்சு. ஸோ இன்னும் இதில் மசாலா போடணும் தானே. மீனில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறதுக்காக மசாலா போடணும். ஓகே நம்ம போட்டதே இருக்குது. ஸோ இதெல்லாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 3 கிராம் லெவலில் போட்டுக்கலாம். பச்சை மிளகாலாம் போடலாம். ஸோ இதில் ஒரு 5 கிராம் சில்லி போட்டுக்கணும். நல்லா காரமாக சாப்பிடணும். ஸோ மல்லித்தூள் ஒரு 5 கிராம் லெவலில் போட்டுக்கணும். லைட்டாக தண்ணி புளி ஊற விட்டுங்க. லெவலில் 3 மசாலா தான் போட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றிடலாம். புளி தண்ணி நல்லா இது பண்ணிவிட்டு புளி தண்ணி போட்டுக்கலாம். புளி போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். தேங்காயும் போடுவேன். தேங்காய் பால் மாதிரி பண்ணி போடுவேன். இப்போ ஸோ அதுவும் போட்டால் தான் சூப்பராக மீன் குழம்புக்கு. தேங்காய் போடாமல் மீன் குழம்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாயிடும். ஸோ இதுதான். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ தண்ணி ஊற்றிடும்பா. ஸோ இன்னொன்று நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீனை இறக்கணும் தான். ஸோ இதுதான். ஸோ இங்கே வந்து தேங்காய் வச்சுருக்கேன். தேங்காய் தண்ணி போட்டு அதை மிக்சியில் ஒரு ரெட்டு அடிச்சிடணும். இன்னும் எப்படாச்சும் புளி தண்ணி நல்லா போட்டிருக்கு. ஸோ மீன் இங்கே வச்சுருக்கேன். மீனை இறக்கணும். ஸோ இது மூடி வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் வேகட்டும். நம்ம வந்து பாலை ஊற்றிடலாம். தேங்காய் பால் ஊற்றினா டேஸ்ட்டு. ஸோ தேங்காய் பால் ஊற்றியாச்சு. மூடியை போட்டோன்னு தான் போட்டு வேகட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மீனை இறக்கணும் தான். ஒரு மீன் ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ மீன் ரெடியாக வச்சுருக்கான்பா. பொரிச்சிருச்சு. நல்லா பொரிச்சிருச்சா பாப்பா. ஸோ நல்லா பொரிச்சிருச்சு. ஸோ அந்த மீனை இறக்கணும் தான். அப்படியே அது போட்டோம். மீன் போட்டாச்சு.
கலக்கி போடலாம் லைட்டாக, ரொம்ப வேகமாக கலக்காதீங்க, மீன் உடஞ்சிடும் அப்புறம். ஸோ உப்பு போட்டாச்சு, உப்பு கொடுக்க பார்த்துங்க. உப்பு டப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும், 10 to 15 மினிட்ஸ். ஓகே நண்பா. ஸோ கத்திரிக்காய் கொஞ்சம் வேவலை, ஸோ அதே வெந்துடும் அப்படியே. கத்திரிக்காய் வேவலை, அதுதான் அப்படியே வந்துடும். ஓகே நண்பா. ஸோ நண்பா ரெடியாக இருக்குது, ஆஃப் பண்ணி தான். நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குண்ணா. ஸோ நண்பா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ மீன் குழம்பு மீனை காஞ்சிடும். நல்லா நாகூர் ஸ்டைலில் வச்சுருக்குறோம். நாகூரில் அப்படி தான் கொஞ்சம் தண்ணியாக வைப்பாங்க. ஸோ அது மாதிரி வச்சுருக்குறோம். ஸோ எப்போயுமே நம்ம நார்மலாக வைப்பேன். ஸோ மீன் பாருங்கள், கத்திரிக்காயெல்லாம் போட்டு வேறு ஸ்டைலாக வச்சாச்சு. சூப்பராக நண்பா. எவ்வளோ இருக்குது கத்திரிக்காயும் மீன் செமையாச்சு. ஸோ மீன் சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. மசாலாவில் முடிச்சுக்கணும். உண்மையாக இருக்கும்பா. ஸோ வேறு லெவலாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. ரைஸை வச்சு நான் குழம்பு சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்பா. ஓகே நண்பா. ஸோ அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுருப்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.